இலவசங்களை வந்து கடுமையா விமர்சனத்தை முன்வைக்கிறாரு விஜய் அவர்கள். இப்போ வந்து இலவசமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரா? திரு விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அவர் இந்த குறைந்தபட்சம் மோட்டார் சைக்கிளாவது இருக்க வேண்டும் என்று சொன்னது அவருடைய நோக்கமா வாக்குறுதியா என்பதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. எந்த இலவசம் அவசியம், எந்த இலவசம் அவசியம் இல்லை என்ற முடிவு செய்யும். இப்ப பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க. லேடிஸ் எல்லாம் ஓட்டு பல்கா விழணும், அந்த நோக்கம் தானே காரணம். சமூகத்தின் 2 பிரிவுகள் அல்லது 3 பிரிவுகளில் மக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் போங்கள் என்று கொடுப்பது அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு, தண்ட செலவு. டிக்கெட் கொடுத்து பயணிக்கக்கூடிய பிரிவினருக்கு நீங்கள் தேவையில்லாமல் தருகிறீர்கள். 1 கோடி பேருக்கு என்னமோ கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகைன்றாங்க. எவ்வளவு பேருக்குன்னு தெரியல. 85 லட்சமா 1 கோடியா என்னன்னு தெரியல. இப்ப 20 லட்சம் பேர் நீங்க கொடுக்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கவே இல்லை என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. என் கண்ணுக்கு தெரிந்த குடும்பங்கள் அவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க. அந்த பொம்பளைக்கு 1000 ரூபாய் போகுது. எதுக்கு எனக்கு புரியல. கணக்கெடுத்து தானே நாங்க கணக்கெடுத்து கொடுக்கவே இல்லை. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையன்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் வீட்டு வரிப்பணத்தை எடுத்து யாரு கள்ளி விட்டுட்டு இருக்கீங்க நீங்க? மிக பெரும்பாலான மதுக்கடைகள் 80% மதுக்கடைகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகும் முன்பும் திறந்தே இருக்கின்றன. இது ஒரு அரசாங்க நிர்வாகத்தின் தோல்வி என்று நான் பார்க்கிறேன். இந்த மது சம்பந்தமாக விஜய் என்ன நிலை? தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிலைப்படுத்தும் போது எது வந்து நடுநிலையான ஒரு பார்வை விஜய் அவர்கள் கிட்ட இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியணும் இல்லையா? தொடர்ந்து பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டாரு, இது போன்ற விஷயங்கள்ல வந்து தன்னுடைய கருத்தையும் பதிவிட மாட்டாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருப்பது ஒரு குறை என்று நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் சில அரசியல் தலைவர்கள் கடந்த காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் பத்திரிகையாளர்களை சந்தித்ததில்லை. குறிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆரம்ப காலத்தில் நிறைய சந்தித்தார். பின்னாளில் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது குறைந்தது. எம்ஜிஆர் அவர்களும் ஆரம்ப காலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்புகள் கூட்டினார். ஆகவே திரு விஜய் அவர்கள் இது ஆரம்ப காலம் என்பதால் குறைந்தபட்சம் அவர் முக்கியமான பிரச்சனைகள் வருகிற போது அறிக்கை வெளியிடுவதை தவிர பத்திரிகையாளர்களையும் சந்திக்க வேண்டும். சுற்றுப்பயணம் போகிறார், திருச்சியில் போய் இறங்கி ஒரு பிரச்சாரத்திற்கு போகிறார் என்று வையுங்கள். நீங்கள் குறைந்தபட்சம் திருச்சி விமான நிலையத்தில் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம், அல்லது நீங்கள் தங்குகிற ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்திக்கலாம். பத்திரிகையாளர்களை தொடர்ந்து தவிர்த்து வருவது என்பது ஒரு பலவீனமான அம்சமாக சுட்டிக்காட்டப்படும் என்பதை திரு விஜய் அவர்கள் உணர வேண்டும். இப்போ தொடர்ந்து எல்லா இடங்களையுமே இலவசங்களை கடுமையா விமர்சனத்தை முன்வைக்கிறாரு விஜய் அவர்கள். இப்போ இலவசமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரா? அது அவருடைய தேர்தல் அறிக்கையின் மூலம் தான் தெரிய வரும். திரு விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அவர் இந்த குறைந்தபட்சம் மோட்டார் சைக்கிளாவது இருக்க வேண்டும் என்று சொன்னது அவருடைய நோக்கமா வாக்குறுதியா என்பதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அவர் பேசியதுல. என்னை பொறுத்தவரை நான் தேவையற்ற இலவசங்கள் கூடாது என்று வாதிடுகிறவன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தார். அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தார். அது தேவையான இலவசம் என்று கருதக்கூடியவன் நான். ஏனென்றால் சாதாரண ஏழை வீட்டு பெண்கள் அந்த லேப்டாப்புக்கு they are not afford to it. அவர்களுக்கு அது வழங்கப்பட வேண்டும். அதே போல சைக்கிள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே இருப்பவர்களுக்கு அது ஏதோ ஒரு கவர்ச்சியான வாக்குறுதியை போல தெரியும். நான் நிறைய பயணிக்கிறவன் பல்வேறு சமயங்களில். அப்போது பார்க்கிறேன், ஒரு சின்ன ஊர்ல இருந்து மெயின் ரோடுக்கு வருவதற்கே நீண்ட தூரம் அந்த பெண்கள் நடந்து வந்துவிட்டு அங்கிருந்து அடுத்த ஊருக்கு ஸ்கூலுக்கு போகும். ஒன்று பஸ்ல அந்த பெண்கள் ஏறி போவார்கள், அல்லது நடந்தே செல்வார்கள். சாலையில் நடந்தே செல்லுகிறதை இதெல்லாம் கிராமப்புறங்களை ஒட்டிய மாநில நெடுஞ்சாலைகளில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியும், உள்ளூர்ல போகக்கூடிய ரோட்ல. ஆகவே அந்த +1 +2 மாணவிகளுக்கு அது சைக்கிள் கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம். லேப்டாப் இதெல்லாம் கொடுக்கும்போது அவர்களுக்கு படிக்கக்கூடிய மனநிலை, சூழல், வீட்லேயும் ஒரு வறுமை சூழல். எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை அதை மனதில் கொண்டு வந்தார். மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை கூட நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். ஆனால் இந்த கலர் டிவி கொடுத்தாங்க இல்லையா, அது என்னத்துக்கு? பல வீடுகளில் டிவி இருக்கு. இவங்க வாங்கி கொடுத்த டிவி டப்பா டிவி, பிளக்ல சொருவணுன்னே உடஞ்சிடுச்சு. ஆகவே எந்த இலவசம் அவசியம், எந்த இலவசம் அவசியம் இல்லை என்ற முடிவு செய்யணும். இப்போ பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க. என்ன காரணம் சொல்லுங்க? இலவச பஸ் என்ன காரணம்? லேடிஸ் எல்லாம் ஓட்டு பல்கா விழணும், அந்த நோக்கம் தானே காரணம். நான் என்ன சொல்றேன், சமூகத்தின் 2 பிரிவுகள் அல்லது 3 பிரிவுகளில் மக்கள் இருக்கிறார்கள். அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள், கிட்டத்தட்ட வறுமை கோட்டில் இருப்பவர்கள்.
ஓரளவு தங்களுடைய வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் நகர்த்தக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள். அந்த லோயர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க. லோயர் மிடில் கிளாஸோ மிடில் கிளாஸோ அவர்களுக்கென்று ஒரு சின்ன சொந்த போர்ஷன் இருக்கிறது, அல்லது வாடகை செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அதன் பிறகு அப்பர் மிடில் கிளாஸ். நான் என்ன சொல்லுகிறேன், செக்ரட்டேரியட்டில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் 70,000 80,000 சம்பளம் வாங்குகிற பெண்கள், பேங்க்ல வேலை செய்பவர்களும் அதிகமாக சம்பளம் ஊதியம் வாங்குகிற பெண்கள், இவர்களுக்கெல்லாம் எதற்கு இலவச பஸ்? ஆகவே இதை நீங்கள் பிரித்து இருக்க வேண்டும். ஒரு யாட்ஸ்டிக் வைத்திருக்க வேண்டும், வருமான வரம்பு வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எல்லோரும் போங்கள் என்று கொடுப்பது அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு, தண்ட செலவு. அது தவிர அஃபோர்டபுள், அதாவது அவர்கள் டிக்கெட் கொடுத்து பயணிக்கக்கூடிய பிரிவினருக்கு நீங்கள் தேவையில்லாமல் தருகிறீர்கள். பெரும் நிதியை இதில் மிச்சம் பண்ண முடியும். ஆகவே சில இலவசங்கள் ஓட்டுக்காகவே செய்யப்படுவது. இந்த 1 கோடி பேருக்கு என்னமோ கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகைன்றாங்க. எவ்வளவு பேருக்குன்னு தெரியல. 85 லட்சமா 1 கோடியா என்னன்னு தெரியல. இப்ப 20 லட்சம் பேர் நீங்க கொடுக்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கவே இல்லை என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. அதாவது இதை பெறுவதற்கு அவசியமற்ற பலருக்கு இந்த 1000 ரூபாய் போய் கொண்டிருக்கிறது என்று என் கண்ணுக்கு தெரிந்து குறைந்தபட்சம் 10 உதாரணங்கள் இருக்கின்றன. என் கண்ணுக்கு தெரிந்த குடும்பங்கள். அவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க. அந்த பொம்பளைக்கு 1000 ரூபாய் போகுது. எதுக்கு? எனக்கு புரியல. எதுக்கு 1000 ரூபாய்? கணக்கெடுத்து தானே நாங்க கணக்கெடுத்து கொடுக்கவே இல்லை. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையன்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் வீட்டு வரிப்பணத்தை எடுத்து யாருக்கு அள்ளி விட்டுட்டு இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் ஓட்டு வங்கி அரசியல். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வியை அதை இறுதி பகுதிக்கு சொல்லணும். நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை இது பற்றிலாம் தெளிவுபடுத்தணும். அவருடைய தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள், தேவையற்ற இலவசங்கள் இருந்தால் நான் நிச்சயமாக அதை எதிர்ப்பேன், எதிர்த்து குரலை பதிவு செய்வேன். ஆகவே அவருடைய பார்வை அதை தவிர மது சம்பந்தமாக அவருடைய பார்வை என்ன என்று தெரிய வேண்டும். இந்த அரசாங்கம் மதுவை நம்பியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மதுவின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் அரசாங்க கஜானாவுக்கு பிளஸ் சில தனியாருக்கு லாபம் அடைகிறாங்க. ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள் லாபம் அடைகிறார்கள். பெரும் பணம் அதிலே லஞ்சமாக போகிறது. கடைகள், போலீசார், ஆளுங்கட்சியினர், எதிர்கட்சியினர் எல்லாருக்கும் பணம். ஏன்னா அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகும் மதுக்கடைகள் இயங்குகின்றன. அதன் காரணமாக குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன. மிக பெரும்பாலான மதுக்கடைகள், 80% மதுக்கடைகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகும் முன்பும் திறந்தே இருக்கின்றன. இது ஒரு அரசாங்க நிர்வாகத்தின் தோல்வி என்று நான் பார்க்கிறேன். இந்த மது சம்பந்தமாக விஜய் என்ன நிலை என்பது தெரிய வேண்டும். ஆதவ அர்ஜுனா பேசும்போது சொன்னாங்க, மதுக்கடைகள் தனியார் வசமா, அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அப்ப தனியார் வசம் இருக்கலாமா? தனியார் வசம் இருக்கிறது என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்க போகிறதா என்று தெரியவில்லை. முன்பு தனியார் வசம் தான் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் மதுவிலக்கை தளர்த்தும் போது, வருமானம் இல்லாத சூழலில் தளர்த்தும் போது மதுவிலக்கை அவர் என்ன பண்ணுவாரு, கடையெல்லாம் தனியாருக்கு கொடுத்தாரு. அந்தந்த ஏரியால தனியார் ஒயின் ஷாப் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அதுதான் விஜய் அவர்களுடைய கொள்கையா என்பது எனக்கு புரியல. நிதிஷ்குமாரை போல துணிச்சலாக அல்லது குஜராத்தை போல துணிச்சலாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தலாம். அமல்படுத்திவிட்டு அதனால் ஏற்படுகிற வருவாய் இழப்பை வேறு வகையில் ஈடுகட்ட முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதே போல தமிழறி மணியன் அவர்களும் அது சம்பந்தமான திட்ட அறிக்கை கொடுத்திருக்கிறார். நீங்கள் மணல் கொள்ளை பெரிய அளவில் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அரசாங்கத்திற்கு அதன் மூலமாக வருவாய் ஈட்ட முடியும். மணல் கோரைகளை அரசுடைமையாக்கி ஒழுங்கான முறையில் மினரல்ஸ்ல அரசாங்கத்திற்கு, மைன்ஸ்ல பெரும் தொகை வருமானம் வரும். இப்ப சில தனியார்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி திட்டம், சிந்தனை, அரசாங்கத்தினுடைய வருவாய் இனங்களை எப்படி பெருக்கலாம் என்ற சிந்தனையோடு மதுவிலக்கை திரு விஜய் அவர்களால் கொண்டு வர முடியும். என்ன செய்ய போகிறார் என்று உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன். ஓகே, அப்போ அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், தேர்தல் களத்துல போய் சந்திக்கும் போது நாங்க என்னெல்லாம் பண்ணோம், என்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணோம்னு சொல்லிதான் மக்களை சந்திக்கிறாங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு அனுபவமே இல்லை. அவங்க மக்களை போய் சந்திக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்? திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் களத்தில் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மக்கள் ஆதரவு இருக்கிறது. அவருடைய மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் நற்பணி இயக்கம், அதில் இருந்தவர்கள் தான் அவருடைய கட்சியில நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது அரசியல் அனுபவம் மிக்க திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு விஜய் பக்கம் போயிருக்கிறார். திராவிட இயக்கத்தில் பயணித்த திரு நாஞ்சில் சம்பத் போயிருக்கிறார். தேர்தல் நெருக்கத்தில் அதிமுகவில் இருந்து இன்னும் சிலர் தாவேகா பக்கம் போவார்கள் என்ற தகவலும் இருக்கிறது. அதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
திரு விஜய் அவர்கள் மாற்றத்தை தரக்கூடிய மனிதராக இளைஞர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே விஜய் அவர்கள் என்ன கருத்துக்களை நான் வந்தால் என்னென்ன செய்ய போகிறேன் என்று முன்வைக்கிறாரோ அதை பொறுத்து அவருக்கான ஆதரவு என்பது கூடும் என்று நான் பார்க்கிறேன். இப்போ அதிமுகல இருந்து வந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கல்ல இணைச்சுக்கிறாங்க. அப்படின்றப்போ இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்களுமே வந்து போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிதளவுல எடுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் ஈடுபடுமா இல்லையா என்பது அல்ல பார்வை. பிற கட்சிகளிலிருந்து அதிருப்தி மனநிலையில் உள்ள அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் அல்லது ஓரளவு செயல்படும் திறமை மிக்கவர்கள். திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு நல்ல நிர்வாகி. ஒரு கட்சிக்கு நல்ல நிர்வாகிகள் தேவை. அதையது ஒரு இளைஞர்களை வழிநடத்துவது, யோசனை கூறுவது. இப்போது செங்கோட்டையன் மூலமாக என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்டால், பூத் கமிட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் சரிவர அமைக்கப்பட்டிருக்கின்றனவா? அந்த பூத்துக்கு தேவையான ஆட்கள் இருக்கின்றனார்களா? அதே போல கிளைக்கழகங்கள் அதற்கான நிர்வாகிகள் வலிமையாக செயல்படுகிறார்களா, இயங்குகிறார்களா? தேர்தல் களத்தில் அவர்கள் என்ன பணி ஆற்ற வேண்டும் என்கிற பயிற்சி அளிப்பது. இந்த மாதிரி பல விஷயங்களில் அவர்களுடைய அனுபவம் என்பது பயன்படும். அதே போல நல்ல பேச்சாளர்களை கட்சிக்கு உருவாக்குவது, அதற்கு திரு நாஞ்சில் சம்பத்துடைய பணி பயன்படும். இப்படி இன்னும் சிலர் வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய அரசியல் அனுபவம் இளைஞர்களான தாவேகா நிர்வாகிகளுக்கு கை கொடுக்கும். ஆகவே அந்த வகையில் அவர்களுடைய பணி என்பது அந்த கட்சிக்கு பயன்படும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து தாவேக கட்சிக்கு வந்து நிறைய நிர்வாகிகள் போறாங்க. அது ஒரு பலமா பார்க்கப்படுதுன்னு சொல்றீங்க. இப்போ அதிமுகல இருந்து நிறைய பேர் வெளியில போறது. இப்போ சசிகலா அம்மையார் இருக்கட்டும், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், இப்போ அதை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் வெளியில போறதா இருக்கட்டும். இது எப்படி அதிமுகவுக்கு வந்து ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தாதா? அதிமுக ஏற்கனவே பலவீனமாகி கொண்டிருக்கிறது. அதிமுக தேய்மானத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சிக்கு வலிமை சேர்ப்பதற்கு திரு ஓபிஎஸ் எவ்வளவோ மன்றாடி பார்த்தார். திரு செங்கோட்டையன் மன்றாடி பார்த்தார். பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு பார்த்தார். திரு ஓபிஎஸ் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே இந்த கட்சிக்கு வெற்றி தேடி தர முடியும் என்ற தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதிமுக என்பது பழைய வலிமையோடு கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையும் கிடையாது. மற்றவர்களைப் போலத்தான் ஒரு தலைவர். இன்றைக்கு அந்த கட்சிக்கு என்ன வலிமை, அந்த கட்சிக்கு என்ன பலம் என்று கேட்டால் ஒரே ஒரு பலம்தான். அது என்ன என்று கேட்டால் இரட்டை இலை சின்னம் தான். எம்ஜிஆர் படம், அம்மா படம். இப்போது எம்ஜிஆர் படத்தை திரு விஜயும் போட்டு விட்டார். எம்ஜிஆர் புகழை பேச ஆரம்பித்து விட்டார். ஆக அதிமுகவினருடைய பார்வை தாவேகா பக்கம் திரும்ப தொடங்கிவிட்டது. திரு இன்றைய நிலையில் அதிமுக பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது ஒரு சிறிய கட்சி. அதற்கு பெரிய வாக்கு வங்கி வலிமையெல்லாம் கிடையாது. திரு வாசன் அவர்கள் நல்ல மனிதர். அவர் ஒரு நல்ல மனிதர் அந்த பக்கம் இருக்கிறார் என்று சொல்லலாமே தவிர ஒரு பெரிய கட்சி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆகவே இன்றைய நிலையில் அதிமுக பலவீனமாக இருப்பதோடு தொடர்ந்து பலவீனமாகி கொண்டே இருக்கிறது. அந்த யதார்த்த நிலையை திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்ததாக தெரியவில்லை. இதுதான் இன்றைய நிலை. அதிமுகல பாஜக இணைந்திருக்கிறது தமிழ்நாட்டுல எப்படி பலமா பார்க்கப்படுதா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி திரு அண்ணாமலை அவர்கள் மிக வீரியமான முறையில் வலிமையான கட்சியாக அந்த கட்சியை முன்னெடுத்து ஒரு பலமிக்க சக்தியாக கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவருடைய கருத்து என்னவாக இருந்தது என்றால், பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும், பாஜகவை தமிழகத்தில் ஓட்டு வங்கி அதிகரிக்க செய்ய வேண்டும், 2 திராவிட இயக்கங்களுக்கும் மாற்றாக பாஜகவை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவரது முயற்சியாக இருந்தது. ஆனால் அந்த முயற்சிக்கு இப்போது தடை ஏற்பட்டிருக்கிறது. பாஜக மேலிடம் என்ன காரணத்தினாலோ அதிமுகவுடன் சேருவது என்ற முடிவை எடுத்தது. திமுகவை வீழ்த்துவது என்பது பாஜகவின் நோக்கமாக இருக்கலாம். ஆனால் இப்போதைய பலவீனமான அதிமுக அந்த நோக்கத்துக்கு பயன்படுமா என்பது எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு நேரம் பொறுமையா வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.